வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் மகளிருக்கான இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, எல்லை சட்ட திருத்த மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு ஒரு வாரமே எஞ்சிய நிலையில் அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆஸ்திரிய பிரதமரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மால்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சிராக் ஷென் ஆஸ்திரியாவின் டாமிக்கை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3 நாள் சிறப்பு அமர்வு இன்று தொடங்கியது. மக்களவையில் மத்திய சட்டம் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்களை அறிமுகம் செய்தார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய எல்லை சட்ட திருத்த மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதாக்களை தாக்கல் செய்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மெக்வால், நாடு முழுவதிலும் மகளிருக்கு சீரான இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நடப்பு எண்ணிக்கையிலிருந்து மகளிருக்கான இடங்கள் மக்களவையில் 50% அதிகரிக்கப்படுவது அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்த அதிகரிப்பால் மக்களவையில் 815 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் இதில் 272 இடங்கள் மகளிருக்கு ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்நடவடிக்கையால் யாருக்கும் எவ்வித இழப்பீடும் இருக்காது என்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எதிர்காலங்களில் மாற்றமில்லாமல் தொடரும் என்றும் கூறினார். அரசியல் நீதியை நிலைநாட்டும் வகையில் மத்திய அரசு இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மசோதாவை அறிமுகம் செய்ததாகவும் அவர் கூறினார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தருணம் வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த மசோதாவை அறிமுகம் செய்ய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரினர். அதனை அடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதாவை ஆதரித்து 251 பேரும், மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 185 பேரும் வாக்களித்ததாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார். இம்மசோதாக்களை ஆரம்ப நிலையிலேயே எதிர்த்த காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால், நாட்டின் கூட்டாண்மை அமைப்பிற்கு இம்மசோதாக்கள் ஊறு விளைவிக்கும் என்று குறை கூறினார். அப்போது குறுக்கிட்ட திரு அமித்ஷா, இம்மசோதாக்களில் தொழில்நுட்பம் சார்ந்த குறைகளை மட்டுமே உறுப்பினர் தெரிவிக்கலாமே தவிர வேறு எதை பற்றியும் பேச முடியாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். இம்மசோதாக்களை அவசரமாக கொண்டு வருவதற்கான தேவை குறித்து கேள்வி எழுப்பிய சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர் திரு அகிலேஷ் யாதவ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் நடைபெறட்டும் என்றார். இம்மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திரிணாமுல் காங்கிரஸ், எதிர்கால மறுவரையறை நடைமுறைகளுக்கு ஏற்ப மகளிர் மசோதா வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறை கூறியது. முன்னதாக அவை இன்று கூடிய போது பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேயின் மறைவிற்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரைப்பட இசைத்துறையில் தனி முத்திரையை பதித்து அளப்பரிய பணியை ஆஷா போஸ்லே வழங்கியுள்ளதாக திரு ஓம் பிர்லா புகழாரம் சூட்டினார். மறைந்த மொக்சேனா கித்வாய், ஹரிநாராயண், அபு ஹசேன் கான் சௌத்ரி உள்ளிட்டோரின் மறைவிற்கும் அவையில் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டன. மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிஜேபியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின், அக்கட்சியின் தரேஷ், சிவேஷ், ஜோகன், வினோத், சுஜித், லக்ஷ்மி வர்மா, சஞ்சய் பாத்தியா ஆகியோர் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். ஐக்கிய ஜனதா தளின் ராம்நாத் தாகூர், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவின் உபேந்திர புஷ்வாகா, காங்கிரசின் அபிஷேக் மனு சிங்வி, ஃபுலோ தேவி, கரம்வீர் சிங், அனுராக் சர்மா, வெம் நரேந்திர ரெட்டி உள்ளிட்டோரும் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நாமக்கல்லில் இன்று கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தை தொடங்கி வைத்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் களம். நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் இன்றைய தேர்தல் களத்தில் இடம்பெறுகிறது. நெல்லை மாவட்டம் மலைகள், அருவிகள் என இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டமாகும். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதி பாய்ந்தோடி வளம் கொளிக்கிறது. நெல்லையப்பர் கோவில், அல்வா, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம், மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவி, களக்காடு தலையணை என மாவட்டத்தின் சிறப்பு நீண்டு கொண்டே செல்கிறது. சுதந்திர போராட்டம் முதல் தற்போது வரை நெல்லை மாவட்டம் அரசியல் களத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பா
அம்பாசமுத்திரம் என 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. நடப்பு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பல்முனை போட்டிகள் நிலவுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராதாபுரத்தில் பாஜகவும், அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை ஆகியவற்றில் அதிமுகவும், நாங்குநேரியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் போட்டியிடுகிறது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் 3 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகின்றன. மொத்தம் 90 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயம் என்பதால் அணைகள், ஆறுகள் முதல் கிளை வாய்க்கால் வரை முறையாக தூர்வார வேண்டும். நிலத்தடி நீர்மட்டம் உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும். வன விலங்குகள் விளைநிலங்களுக்குள் மற்றும் ஊருக்குள் புகுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் மூலப்பொருட்கள் வழங்க வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க அதிகமான தொழிற்சாலைகள் வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நெல்லையிலிருந்து திருமலை குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நாமக்கல் உழவர் சந்தை பகுதியில் வியாபாரிகள், பொதுமக்களிடையே இன்று வாக்குகள் சேகரித்தார். கோவையில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மக்களை நம்பி தமது கட்சி களத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். திமுக வேட்பாளர்கள் பணத்தை நம்பி களமிறங்குவதாகவும், கோவை பகுதியில் தொழில்துறையினர் கவனத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பொய் வழக்குகள் பதிவு செய்து வரும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ராமநாதபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய பிஜேபியின் திரு அண்ணாமலை கடந்த 5 ஆண்டுகளில் இத்தொகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தர்மபுரி, பாலக்கோட்டில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக களமிறங்கிய பாமக திரு அன்புமணி திமுக ஆட்சியில் தர்மபுரி புறக்கணிக்கப்பட்டதாகவும், அனைத்து திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் குறை கூறினார். நாகை கீழ்வேளூர் சட்டப்பேரவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தமக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர்கள், சின்னம் பதிவேற்றும் பணிகள் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கின. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு வே சரவணன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்டத்தின் வாக்குச்சாவடி மையங்களின் அடிப்படை வசதிகளையும் அவர் பார்வையிட்டார். சிவகங்கையில் வெளிப்படைத்தன்மையுடன் இப்பணிகள் நடைபெறுவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பணியில் ஈடுபடுவோர் நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை தபால் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற்றது. இந்த பயிற்சிகள் தங்களுக்கு உதவிகரமாக இருந்ததாக இதில் பங்கேற்ற மகேந்திரவாடி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பிலே படிவங்கள் சார்ந்த தெளிவுரை மிக தெளிவாக வழங்கப்பட்டது. இவிஎம் ஆப்ரேட் பண்றதுக்கான வழிமுறைகளை ஒவ்வொரு அறையிலும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் அளிப்பதற்கான அந்த தபால் வாக்குகளை மிக நேர்த்தியான முறையில் ஏற்பாடு செஞ்சு எந்த புகாருக்கும் இடம் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக நாங்கள் வாக்களிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் அலுவலர்கள் செய்திருந்தார்கள். இந்தியா, ஆஸ்திரிய நாடுகள் கட்டமைப்பு, புதுமையான சிந்தனைகள், நீடித்த நிலைத்தன்மை, படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் இணைந்து செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரிய பிரதமர் டாக்டர் கிறிஸ்டின் ஸ்டாக்கருடன் இணைந்து புதுடெல்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய பிரதமர், ஆஸ்திரிய பிரதமரின் வருகை இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகத்தையும் முதலீடுகளையும் மேம்படுத்தும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். முன்னதாக பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டார். பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய சர்வதேச பிராந்திய விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மால்டா சர்வதேச பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சிராக் ஷென் ஆஸ்திரியாவின் டாமிக்கை இன்று எதிர்கொள்கிறார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் மகளிருக்கான இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, எல்லை சட்ட திருத்த மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆஸ்திரிய பிரதமரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மால்டா சர்வதேச பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சிராக் ஷென் ஆஸ்திரியாவின் டாமிக்கை இன்று எதிர்கொள்கிறார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.